அவர் எழுந்து நின்று ஆண்டவர் தமது கிருபைகளை நமக்கு தரும்படி நாம் ஜெபிப்போம். அநேக கிருபைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இதுவரைக்கும் ஏராளமான கிருபைகள் ஆண்டவர், இனியும் உமது புது கிருபைகளால் எங்கள் அலங்கரியும். இதுவரை கொடுத்த கிருபை, இதுவரை எங்களை நிரப்பின அந்த கிருபை போதாது, இன்னும் அதிகமான கிருபையால் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று கேட்போம். ஆண்டவரே, இன்னும் தேவை, இன்னும் உமது கிருபை எங்களுக்கு தேவை, பரிபூர்ணமான கிருபை எங்களுக்கு வேண்டும். நாங்கள் கொஞ்சம் குறை அல்ல ஆண்டவரே, பரிபூரணம் சம்பூர்ணமான கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒருவராகிலும் குறைவற்றவர்களாய் அல்ல, குறைவுள்ளவர்களாய் அல்ல ஆண்டவரே. ஏதோ காய்ச்சி பெற்றுக்கொண்டோம், கொஞ்சம் கிருபைகள் கிடைத்தது அல்ல, பரிபூரண கிருபை, தேவரீருடைய பரிபூரண கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த ஆராதனையிலும் சமூகத்தில் வந்து நிற்கிற எங்கள் மீது பரிபூரண கிருபை வேண்டும், பரிபூரண கிருபை வேண்டும். அளவில்லாத கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் ஊற்றப்பட வேண்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் தருகிறோம், சமூகத்தில் வாஞ்சையோடு நிற்கிறோம். ஏறுவதற்கோ அல்ல, ஏதோ வந்தோம் என்பது அல்ல ஆண்டவரே. நமது கிருபையை தாயடி வந்திருக்கிறோம், இந்த கிருபையை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம், கிருபைக்காய் காத்திருக்கிறோம். காலையிலே உடைய கிருபைக்காய் காத்திருக்கிற எங்கள் மீது அந்த கிருபையின் ஆவியால் நிரப்பி வழி நடத்துங்க. கிருபையின் ஆவியால் திருப்தியாக்கி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. பெற்றுக்கொண்டோம் என்பதல்ல, நிறைவை பெற்றுக்கொண்டோம். காலையிலே எங்களை கிருபையால் திருப்தியாக்கி இருக்கிறார் என்கிற அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம், அந்த முழுமையின் பங்கு எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எழுந்தருளி அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இன்னும் கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்படட்டும். அந்த கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரித்து வழி நடத்துவீராக. தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், வாஞ்சையோடு வந்து நிற்கணும். கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை தான் வேண்டும் சொல்லாத ராஜாவே, உம் கிருபை அல்லாமல் எங்களால் ஆகாது. கிருபை வேண்டும் நாதா இயேசுவே உம்முடைய கிருபை வேண்டும் நாதா, இவ்வாராதனையில் கிருபை வேண்டும் நாதா. புது கிருபைக்காய் இந்த சமூகத்தில் பஞ்சியோடு நிற்கிறோம். புது கிருபையால் எங்களை அலங்கரிப்பீராக. தாகத்தோடு நிற்கிறோம். வார்த்தை எங்கள் மத்தியில் கிருபை பொருந்தினதாய் வெளிப்படட்டும். பரிபூரண கிருபை நாங்கள் பெற்று சென்றோம் என்கிற விசுவாசத்தோடு கூட அந்த கிருபையின் ஆவியை நிறைவை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருந்தது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனைக்காகவும் தேவனாக மகிமைக்காக பாடல் தமிழே 6வது பாடல். பாடல் தமிழே 6வது பாடல், மலைகள் விலகினார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் விலகி போனாலும், அவர் கிருபை
என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. யெகோவா நீசி இந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீசி இந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ரஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை இன்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை இன்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா ரஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா இந்த சுகமானவர், யெகோவா ரூவா இந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. புது கிருபைகள் மாறாத கிருபையால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த சமூகத்தில் ஒரு கிருபைக்காக புது கிருபைக்காய் காத்திருக்கிறோம். எங்களை விட்டு விலகாத எங்களை வலுவாமல் காக்கிற தேவ கிருபை. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில், எங்கள் வேலை ஸ்தலத்தில், எங்கள் குடும்பத்தின் காரியத்தில் வலுவாது காக்கிற தேவ கிருபை, எங்களை விட்டு விலகாத தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். எல்லாருக்கும் வேண்டும். அது பரிபூர்ணமாய் ஊற்றப்படட்டும். தேவ கிருபை பரிபூர்ணமாய் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, பரிபூர்ணமாய் ஊற்றப்படட்டும். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் அருளப்படுகிற அந்த கிருபையின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அந்த மேல் வீட்டின் அனுபவத்திலே சீஷர்களோடு அவர்கள் மீது பொழிந்தருளப்பட்ட அந்த பரிபூர்ணமான கிருபையால் சீஷர்கள் மத்தியில் தினந்தோறும் அந்த கிருபை பரிபூர்ணமாய் பெறுகிறது. அந்த கிருபையால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க.
வலுவாமல் எங்களை காக்கிற உமக்காக எழுந்து நிற்கிற தேவ கிருபை, பலனடைய செய்கிற கிருபை, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கண்களுக்கு முன்பதாக மன்னிப்பை பெற்று தருகிற கிருபை, இரக்கம் பாராட்டுகிற கிருபை, அதை விலகாது காத்தீரே ஸ்தோத்திரம். இதுவரை கிருபை விலகாமல் எங்களை காத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையால் எங்களை நிரப்புங்க. பரிபூர்ணமான கிருபைக்குள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய காரியங்கள் இல்ல, தேவ கிருபையை நம்பி இருக்கிறோம். கிருபையை நம்பி நோக்கி இருக்கிறோம். இந்த பரிபூர்ணமான கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இப்போது ஒரு கிருபை பொருந்தின வார்த்தைகளை மத்தியில் வெளிப்படட்டும், அதை எங்களை பலப்படுத்தட்டும். கிருபை பெற்று செல்ல எங்களுக்கு உதவி செய்து வழிகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இதனாலும் தங்களுடைய சன்னிதானத்திலே கிருபைக்காக வந்து காத்திருக்கிற எல்லாரையும் மீண்டுமாய் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலும் தெய்வ சமூகத்தில் இந்த கிருபையை குறித்து நாம் சிந்திப்பது, கிருபைக்காக காத்திருப்பது அது நமக்கு சிறந்தது. அந்த புது கிருபையால் நாம் ஒவ்வொருவரையும் தேவாதி தேவன் நிரப்புவாராக. கிருபைக்காக இத்தனை நாட்கள் காத்திருந்த நமக்கு வீணல்ல, இந்த நாட்களில் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. கிருபையால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். கிருபை நிமித்தம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையில காண்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருபைக்காக காத்திருக்கிற அது மேல அவருடைய கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும். அது குறையாது. குறையாமல் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். கிருபை நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு அநேக மாற்றங்களை தருவார். அநேக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில இது நிமித்தம் சொல்லிருப்பீர்கள். கிருபையால் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்க நீங்கள் அதை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக மீகா 7:18 வாசிக்கலாம். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நமது சொற்களே மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவனிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபமடையார். 18ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன், கிருபை செய்ய விரும்புகிறபடியால் கோபம் ஐயார். ஒரு மனுஷன் கோபப்படுகிறார் என்றால் அவரிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கோபப்படுகிற ஒரு அதிகாரி இருக்கார் என்றால் அவரிடத்துல சென்று ஒரு லீவு கேட்பதற்கு கூட யோசிப்பார்கள். அவரிடத்துல ஒரு சம்பள உயர்வோ ஏதோ ஒரு கம்பெனிக்கான காரியத்தை கூட கோபப்படுகிற மனுஷனிடத்துல கேட்க விரும்புவதில்லை. அது கிடைக்காது. கேட்டாலும் அவர் கோபப்பட்டு ஏதாவது சொல்லி விரட்டி விடுவார், கடிந்து கொள்வார், கொடுக்க மாட்டார். ஆனால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது அவனுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் இவைகளை நிமித்தம் கோபம் வைக்காமல் இருப்பாராம். இதற்கு கிருபையை கொடுக்க அவர் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். கிருபை நமக்கு தந்து கிருபை பொருந்தினவர்களாய் நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறபடியால் நம்ம மேல தேவ கோபம் இல்லை. கோபம் எல்லாம் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கிருபையின் பங்கு, ஆசீர்வாதத்தின் பங்கு. கர்த்தர் நமக்கு கிருபை வைக்க விரும்புகிறார். ஆகவே இன்று நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் சுருக்கமாக தியானிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆவது அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. முதல் பகுதியிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஏற்கனவே முதல் நம்ம நாட்களிலே தியானிக்கிற போது உள்ளே பாவியாய் ஒரு மனுஷன் வந்தான், அவன் நீதிமானாய் திரும்பி போனான், கிருபை பெற்று திரும்பி போனான் என்று சொல்லலாம். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான், பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் திரும்பி போகிற போது கிருபை பெற்றவனாய் திரும்பி போனான். இங்கு வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அவன் முற்றிலும் பரிசுத்தமானால் முற்றிலும் பரிபூரண கிருபை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை ஆளுகை செய்ய, சமாதான தேவனோடு நாம் உடன்படிக்கை செய்ய நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? கொலோசியர் 3ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தையும் பார்க்கலாம். கொலோசியர் 3:15.
தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியுள்ளவர்களாயும் இருங்கள். இந்த ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் ஒன்றாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 1:2 வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இல்ல, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் பாருங்கள், கிருபை பெருக கிடவது. முதலாவது பார்த்தோம், இருதயத்திலே இந்த தேவ கிருபை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த கிருபை பெருக வேண்டும். அப்பதான் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை ஆளுகை செய்கிற வழிகளா இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கிற போது இந்த கிருபைக்கான காரியங்களை நாம் பார்க்கலாம். இவ்விதமாக ரோமர் 5:1-2, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்று. விசுவாசத்தை கொண்டுதான், கிருபையை கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இதான் அந்த ஒரு மனுஷன் உள்ளே வந்தான், ஆயக்காரன் உள்ளே வந்து அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன? தேவ சமூகத்தில் என்னை அர்ப்பணித்தால் என் மேல் அவர் கிருபையா இருப்பார். விசுவாசத்தோடு உள்ளே வந்தான். திரும்பி போகிற போது அப்படியே போகவில்லை, நீதிமானாய் மாறினான், பரிசுத்தமானாய் மாறினான். அவன் கிருபை பொருந்தினவனாய் திரும்பி சென்றான். அவன் கேட்டது அதுதான், ஆண்டவரே உலக ஆசீர்வாதம் வேண்டும் என்பதல்ல, என் மேல் கிருபையாயிரும். இந்த கிருபை எல்லாவற்றையும் கொண்டு வந்துவிடும். இந்த கிருபை ஐஸ்வர்யங்களே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கிருபை நமக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும். அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய எடுபடாத பங்கு என்ன? கிருபை. இந்த கிருபையின் பங்கை தான் பெற்றுக்கொண்டது. விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் எதை குறிக்கிறது? அடுத்த வசனத்திலே, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இந்த கிருபை எப்போ பெற்றுக் கொள்கிறோம் என்றால், சமாதான உடன்படிக்கை நமக்கும் தேவனுக்கும் வர வேண்டும். தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை, சமாதானம் பொருந்த வேண்டும். தேவனோடு ஒரு சமாதானம் நமக்கு வேண்டும். இருதயத்திலே சமாதானம் வேண்டும், அது ஒரு பகுதி. இன்னும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சமாதானம், அது வேறு பகுதி. இதெல்லாம் தாண்டி கிருபைக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்றால் அது இந்த அப்போஸ்தல சுவிசேஷத்தினுடைய ஒரு சமாதானம். அது தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு சமாதானம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த சமாதானத்தை, அந்த அப்போஸ்தல ஊழியத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். 2 கொரிந்தியர் 5:18. இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் இங்க அப்போஸ்தலர் சொல்லுகிறார், தன்னோடு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியம் என்ன என்றால் தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாம் கடைசியில் சொல்லுகிறார், அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி. இதுதான் சமாதானம். இது சமாதானம். நம்மை இயேசுவோடு ஒப்புரவாக்கி, அவரோடு இணைத்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனத்திலே, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அப்ப இயேசுவோடு நாம் ஒப்புரவாக்க வேண்டும், இயேசுவோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதற்கு தடையா இருக்கிற காரியம் பாவம். அதனால் ஆயக்காரன் வந்து ஜெபித்தான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அவன் ஜெபித்த உடனே அந்த பாவத்தை அவன் மாற்றினார், பரிசுத்தமாக்கினார். இப்ப அவன் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டான். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அவன் நீதிமானாய் திரும்பி போனார். யார் கர்த்தரோடு ஒப்புரவாய் இருக்க முடியும்? நீதிமான் தான் கர்த்தரோடு ஒப்புரவாய் இருக்க முடியும். பாருங்க, பாவம் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிறபடியால் இந்த பாவத்திற்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம், பாவியாக என் மேல்
கிருபையாய். அந்த பாவம் விலகிவிட்டால் தேவனோடு நாம் என்ன செய்து விடலாம்? ஒப்புரவாகி விடலாம். சமாதானத்தின் தேவனோடு நமக்கு ஒப்புரவாகி விட்டால் அந்த 2 பேரில் வாசித்தபடி இருதயத்திலே தேவ சமாதானம் ஆளுகை செய்யும், கிரியை செய்யும். அது ஆளுகை செய்யும். ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டால் கிருபை பெருக ஆரம்பித்து விடும். அது ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நாம் வாசித்தோம். அது தேவ கிருபை இதற்கு பின்பதாக ஆளுகை செய்யும். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு பின் அவர் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஆகிய அவரோடு தேவ சமூகத்தில் தேவ கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம். அதற்கு பிறகுதான் இந்த 2 கொரிந்தியர்ல பவுலினுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 5:18 படி அவரோடு இணைக்கப்படும்படி தேவனோடு ஒரு ஒப்புரவாக்கின் ஊழியத்தை அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். இதுதான் அப்போஸ்தலருடைய சுவிசேஷம், அப்போஸ்தலருடைய சத்தியம், அப்போஸ்தலருடைய ஊழியம். என்ன அப்போஸ்தலர் ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம் தான் அவர்களுடைய ஊழியம். என்ன சொன்னார்கள்? இயேசுவோடு ஒப்புரவாக, இயேசுவோடு சமாதானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அநேக பாவங்கள் உண்டு. கொரிந்து சபையில திரளான பாவங்கள் உண்டு. இந்த பாவங்களில் இருந்து விடுதலை செய்வதற்கு தான் சொன்னார். இந்த பாவங்கள் இயேசுவோடு நம்மை பிரிக்கும், பிரிவினையான தடுச்சுவராய் இருக்கும். அப்ப அதை மாற்றுவதற்கு என்ன கருவியை பயன்படுத்தினாராம்? இயேசுவை பயன்படுத்தினார். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், பாவத்தை பார்த்தால் அவன் சேர முடியாது. இயேசுவோடு மனுஷன் தேவனோடு மனுஷன் சேர முடியாது, ஒப்புரவாக முடியாது. அது எது நிமித்தம் செய்தான்? கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. அதுதான் சிலுவை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். எபேசியர் 2:15. சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணங்கள் நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் 13 வசனம் 13. தூரமாயிருந்த நீங்கள் முந்தி ஒப்புரவாகாமல் தூரமாய் இருந்தோம். ஆனால் இயேசுவின் ரத்தம், சிலுவை ரத்தம் என்ன செய்தது? ஒப்புரவாக்கி சமீபமாக்கிற்று. அந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்போ ஒப்புரவாக்கி இயேசுவோடு சமாதானம், அவருக்கு சமீபமாகிவிட்டோம். இனி நாம் தூரமானவர்கள் இல்ல, சமீபமான ஜனங்கள். கடைசி 20ஆம் வசனத்துல சொல்லுகிற போது, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துவை தாமே மூலை கல்லாக சமாதான உடன்படிக்கை, சமாதான ஒப்புரவாகுதலுக்கு முதல்ல அடித்தளம் யார் என்றால் மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. அவர்தான் அடித்தளம். இயேசுவோடு தேவனோடு இணைக்கப்படுவதற்கு பாவங்கள் தடையாக இருக்கிறது. இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தான் கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் உலகத்தின் பிரகாரமாய் கோபம் அடைந்திருக்கலாம், எரிச்சல் அடைந்திருக்கலாம், அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத நேரம் செலவழித்திருக்கலாம். வேதத்திற்கு செலவு பண்ண வேண்டிய நேரத்தை நாம் மறந்திருக்கலாம், வேதத்தை மறந்திருக்கலாம், அநேக காரியங்கள் கர்த்தரை விட்டு ஜெபிக்க மறந்திருக்கலாம், அந்த நேரத்தை குறைத்திருக்கலாம். அநேக நாட்களுக்கு முன்பதாக நாம் ஜெபித்த அந்த ஜெப நேரம், அது தியானித்த நேரம் இன்று குறைந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு வகையில நமக்கு என்னதுதான்? பாவம் தான். கர்த்தருடைய சமூகத்துல விட்டு விலகி இருக்கிறோம், அவரை விட்டு தூரம் போயிருக்கிறோம். தூரமான நமக்கு இவைகள் எல்லாம் பாவமா இருக்கிறது. சமீபப்படுத்துகிறது இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் இந்த தடுப்பு சுவரான எல்லாவற்றையும் உடைத்து அவரோடு ஒப்புரவாக்குகிறது. இதான் அப்போஸ்தலர் ஊழியம், ஒப்புரவாக்கினது. இந்த ஒப்புரவானவர்களுக்கு தான் கிருபை பெருகினது. கிருபை யாத்திராகமத்திலே அதுதான் மோசே சொல்லுகிறார், எங்களோடு நீ இருந்தால் அப்பதான் நாங்கள் கிருபை பெற்றவர், அப்பதான் எங்களுக்கு கிருபை. அப்ப இயேசுவோடு ஒப்புரவாகிவிட்டால் இயேசு நம்மோடு இருப்பார், நாம் அவரோடு இருப்போம், கிருபை பெருகும். அப்ப கிருபை பெருகுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் சமாதானத்தோடு அவரோடு ஒப்புரவாக, இயேசுவோடு ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஒப்புரவாக வேண்டும். தனித்தனி சபை கர்த்தரோடு இருக்கும், ஆனால் எல்லாரும் தனி வாழ்க்கையில இயேசுவோடு நாம் ஒப்புரவாக அவரோடு இணைய வேண்டும் என்பது அவசியமான ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே.
இந்த அப்போஸ்தல ஊழியம் இயேசுவோடு இணைந்து கொள்ளுதல், இயேசுவோடு ஒப்புரவாக்கி தன்னை கொள்ளுகிற இந்த பிரசங்கத்தை நீங்கள் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், இல்லை என்றால் அது வீணாய் போகும் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறார். அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட இந்த அனுபவம் தான் வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம். அப்பதான் ரட்சிப்பு முழுமை அடையும். வாழ்க்கை இயேசுவோடு நடந்தால், இயேசுவோடு வாழ்ந்தால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டதற்கு, மீட்கப்பட்டதற்கு ஒரு நிறைவு. எதற்கு இயேசு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு பாவங்களை கழுவி சுத்திகரித்து சபையில் வைத்தார்? அதனுடைய நிறைவு என்ன? நாம் இயேசுவோடு நடக்க வேண்டும். அதற்கு தான் அவர் நம்மை ரத்தத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்தார், நம்மை பரிசுத்தப்படுத்த பாவமர சுத்திகரித்தார். எதற்கென்றால் அவரோடு நடப்பதற்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 47ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுதினம் சபையை சேர்த்துக் கொண்டு பாருங்கள், கிருபையை பொருந்தின இந்த வார்த்தைகளை சொன்ன இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஏற்கனவே சொல்லியிருக்க கிருபை மனுஷர்கள் கண்கள்ல தயவு கிடைக்கும்படி கிருபை செய்யும். யோசேப்புக்கு தயவு கிடைக்கும்படி கிருபை செய்தது, தானியேலுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தது. இப்படி எல்லாம் பார்க்கலாம், அநேகரை பார்க்கலாம். அது என்ன செய்யும் என்றால் ஒவ்வொருவருடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி இந்த கிருபை செய்யும். அதற்கு பின் பார்க்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன்? இந்த உபதேசம் இவர்கள் மூலமாய் பெருகினது. தேவனோடு ஒப்புரவாக்குகிற இந்த சமாதான உடன்படிக்கை எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. அதே போல 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், அப்போஸ்தலர் 4:33. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? உயிர்த்தார் என்பதல்ல, இனி அவரோடு இணைய வேண்டும். அதுதான் அவருடைய உபதேசம் ஆயிருந்தது. இதை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எல்லாரும் மேலும் பூரண கிருபை பெருகிற்று, பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிருபை மேல கிருபை பெற்றார்கள். எப்போது? இந்த உபதேசம் தான் முக்கியமான காரியம். இன்னும் பவுல் இதை குறித்து ஆழமாய் அநேக இடங்களிலே கடிந்தும் பேசுவார். 2ஆம் அதிகாரத்துல 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எதிலே? அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? இயேசுவோடு ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை தான் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனுஷனும் தன் பாவங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவன் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும். இதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். உலகத்துல வாழ்ந்ததற்கு பிறகு அதான் பவுல் அதிகமாய் சொல்வார், ஆவியிலே அவனோடு இணைக்கப்பட வேண்டும். மாம்சத்தை விட்டு ஆவியிலே வாருங்கள். இதெல்லாம் அடிக்கடி சொல்கிற காரியம். அவன் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் விட்டு தேவனோடு ஒப்புரவாகிற சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்ப இதை பெற்றவர்களுக்குள்ளதான் கிருபை பெறுகிறது. எல்லாரும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்றும் இந்த வேத வார்த்தையை சொல்றார். 3 வசனத்தை பாருங்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த அப்போஸ்தல உபதேசத்தை, அப்போஸ்தலருடைய இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தோஷத்தோடு சபையில சேர்ந்தார்கள். என்ன உபதேசம்? இதுதான் உபதேசம். தேவனோடு உடன்படிக்கை. சங்கீதம் 37:3-5. Trust in the Lord and do good and trust in Him. Psalm 37:3-5. இந்த அப்போஸ்தலர் உபதேசமான இந்த காரியம் தேவனோடு ஒப்புரவாகிறது. அவர் இயேசுவோடு சமாதானமாய் நாம் இருப்பது, அவரோடு இணைவது. இந்த உபதேசத்தை யாரெல்லாம் சொன்னார்களோ கேட்டவர்களுக்கும் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்தார்கள். சொன்னவருக்கும் ஒரு பெரிய கிருபை. நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கிற போது பவுல் அங்கே சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை
கர்த்தருடைய கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடும் எனக்கு பரிபூர்ணமாய் பெருகிற்று. ஏன்னா அவர் தான் சொன்னது இந்த உபதேசத்தை, அப்போஸ்தலர் உபதேசத்தை இவர் அதிகமாய் பிரசங்கித்தவர். தேவனோடு ஒப்புரவாகுதல், இது சட்ட திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், நீங்க அதை செய்ய வேண்டும், இதை செய்ய, எல்லாத்தையும் உடைத்தெறிந்து புறஜாதிகளையும் எங்க சேர்த்து விட்டார்? தேவனோடு சேர்த்து விட்டார். அப்போஸ்தலர் உபதேசத்தை புறஜாதிகளுக்கும் கொண்டு போனது பவுல் தான். யூதருக்கு மட்டும்தான் இயேசு, அவர் மட்டும்தான் தேவனுக்கு சமீபமானவர்கள். இதெல்லாம் உடைத்தெறிந்து பவுல் ஒரே காரியத்தை செய்தார், எல்லாருக்கும் இயேசு, தேடுகிற எல்லாருக்கும் அவர் சமீபமானவர். ஒன்றே ஒன்று, ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். எந்த மனுஷன் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறானோ அவன் தேவனோடு இணைகிறான். இந்த உபதேசத்தை எல்லா இடத்தையும் கொண்டு போனார். அவர் சொல்லுகிறார், இப்போது இது சொன்னதினாலே பரிபூர்ணமாய் கிருபை பெருகிட்டார். அவருக்குள்ள அந்த கிருபை பெருகிட்டு பாருங்கள், ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால், இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கும் கிருபை பெறுகிறது, சொன்ன மனுஷனுக்கும் கிருபை பெருகுகிறது. அப்ப இந்த உபதேசம் என்பது கர்த்தருடைய உடன்படிக்கை. இதுதான் உண்மையான உபதேசம். ஒரு தவறான, ஒரு பொல்லாத உபதேசம் இருந்தால் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்காது. அவங்களுக்கு இந்த உபதேசத்தின் மூலமாய் கிருபை பெருகிருக்கிறது, அதை பரிபூர்ணமாய் பெற்றிருக்கிறார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனோடு உடன்படிக்கை, அவரோடு ஒப்புரவாகி அவரோடு சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும். தனி மனிதன் ஒவ்வொருவரும் நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு, அது ஒப்புரவாகி சமாதானமாய் இருக்க வேண்டும். அதற்கு இடையில் இருக்கக்கூடிய உலகத்தின் மாம்சத்தின் காரியங்கள், பாவங்கள், இது இளவயதின் பாவங்கள் என்று தாவீது சொல்கிறாரே, இது எல்லாவற்றையும் கழுவத்தக்க ஒரே ஒரு பரிகாரம், அது இயேசுவின் இரத்தம். அதனால பரிசுத்த வார்த்தை இந்த காரியங்களை தியானிக்கிறது. இயேசுவின் ரத்தம் இந்த கிருபைக்கு தடையா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கழுவி, பாவம் அது சாபமாய் கூட இருக்கலாம், பாவம் சாபங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது. செய்ய வேண்டிய காரியம் ஒப்புரவாக அவரோடு இணைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரெயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். எபிரெயர் 6 முதல் 2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிளிகளுக்கு நீங்கள் எல்லாரும் மனம் திரும்புதல், நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்கள் கிடைத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் விழித்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்றவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு அஸ்திபாரம். அந்த உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசத்தின் அஸ்திபாரம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. மூல உபதேசத்தின் அந்த அஸ்திபாரம் என்ன? தேவனோடு ஒப்புரவாகுது. இந்த அஸ்திபாரம் ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. வேறொரு அஸ்திபாரத்தை நீங்கள் மறுபடியும் போடாமல் ஏற்கனவே போட்ட அந்த அப்போஸ்தலர் உபதேசம், அதுல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பூரணராகும்படி கடந்து போங்கள். அதுல பூரணராகுங்கள். வேறொரு அஸ்திபாரம் இல்ல, ஒரே ஒரு அஸ்திபாரம், அது தேவனோடு ஒப்புரவாகுது. அப்போஸ்தலர் உபதேசம் ஒப்புரவாக வேண்டும். இயேசுவோடு சமாதானமாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்த 4 வசனத்திலே பாருங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புதிய ஒரு அஸ்திபாரம், இனி வேறொரு உபதேசம், இனி வேற ஒரு வழி அல்ல, ஒரே உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம். அது இரத்தத்தால பாவங்கள் கழுவப்பட்டு இயேசுவோடு இணைய வேண்டும். சமாதான உடன்படிக்கை. தேசத்துக்கு தேசம் சமாதான உடன்படிக்கை செய்வார்கள். நம்ம இணைந்து போய்விடலாம், நமக்கு இனி பிரச்சனை வேண்டாம், சமாதான உடன்படிக்கை. நம்ம தேசத்தின் தலைவருக்கும் மற்ற தேசத்தின் தலைவரும் அதை செய்து கொள்வார்கள். அதே போல கட்சிகளுக்குள் செய்வார்கள், நாம் இணைந்து செயல்படலாம் என்று சமாதான உடன்படிக்கை இணைந்து விடுவார்கள். அதற்கு பின் அவர்களை பிரிக்க முடியாது. ஒவ்வொரு காரியங்களும் பகிர்ந்து கொண்டு அவர்கள் இணைந்து செய்கிற அநேக காரியங்கள் நடைபெறும். அதே போலதான் இந்த ஒப்புரவாகுதல் உடன்படிக்கையும் இயேசுவுக்கும் நமக்கும், தனி மனிதனுக்கு நமக்கும் இயேசுவுக்கும் இடையில இந்த உடன்படிக்கை உண்டாக வேண்டும். ஒப்புரவாகி அவரோடு வந்துவிட்டால் அதற்கு பின் ஒவ்வொரு நாளும் அவரை ருசி பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அங்கே சொல்லப்பட்டபடி ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் அநேக அற்புதங்கள் அவர் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவார். 2 பேர் 1:2 வாசித்தபடி அந்த கிருபை, அந்த சமாதான இருதயத்தை ஆள ஆரம்பித்து விடும். கிருபையில பெருக ஆரம்பித்து விடுவோம். அந்த கிருபை நம்மை நடத்த ஆரம்பித்து விடும். பெருக ஆரம்பித்து விட்டால் ஒன்று நம்மை மாற்ற முடியாது. ஒரே ஒரு உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் அந்த அஸ்திபாரம் என்ன? இந்த அப்போஸ்தலர் அஸ்திபாரம் தான்.
பிதாவோடு, தேவனோடு, இயேசுவோடு ஒப்புரவாக வேண்டும். சமாதானத்தை பெற்றுவிட்டால் பெரிய ஆசீர்வாதம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். கலாத்தியர் 1வது அதிகாரம் 6, 7, 8. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அழகாக ஒரு காரியத்தை விளக்குகிறார். ஒரே ஒரு உபதேசம் தான். இனி வேறொரு உபதேசம், வேறொரு வார்த்தை அல்ல, ஒரே உபதேசம் தான். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டோம். நீங்கள் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவோடு ஒப்புரவாகிவிடும். இது ஒன்றுதான் உபதேசம். யாரு பவுலை பின்பற்ற வேண்டாம். பவுல் சொன்னார், நானல்ல உங்களுக்கு விடுதலை கொடுத்தது, இயேசுதான் கொடுத்தார். அவர் ரத்தம் தான் கொடுத்தது. என்னை விட்டு விடுங்கள், இயேசுவோடு இணைந்து விடுங்கள். பவுல் அதுதான் சொன்னார். இயேசுவை தான் முன்னிறுத்தினார். இயேசுக்கு தான் வழியை காண்பித்தார், தன்னை முன்னிறுத்தவில்லை. ஒரே உபதேசம். இதை தாண்டி யார் பேசினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டிருக்கட்டும் என்று 8ஆம் வசனத்திலே சொல்லுங்க. இவ்வளவு சீக்கிரமாய் விலகி விட்டீர்களே, 6ஆம் வசனத்துல தான் சொல்லுகிறார். இந்த உபதேசம் ஒரே உபதேசம் தான், இதை விட்டு விட்டீர்களே என்று அவர் எழுதுகிறார். 12ஆம் வசனத்துக்கு வருகிற போது, நான் அதை ஒரு மனுஷனாய் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படு. ஒரே உபதேசம், அது இயேசு கொடுத்த உபதேசம் தான். அவரோடு இணைக்கப்பட அவர் செய்தார். இந்த உபதேசத்தை கேட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். இதனாலதான் சபை பெருகினது. கேட்ட எல்லார் மேலும் கிருபை, பரிபூர்ண கிருபை பெருகினது. சொன்னவர் மேலும் கிருபை பெருகினது. இது நல்ல உபதேசமாயிருந்தால், இது தானாய் பேசின உபதேசமாயிருந்தால் இதுல கிரியை நடந்திருக்காது. இது இயேசுவினுடைய வெளிப்படுத்துதலாய் இருந்தபடியால் இது அநேக சபைகள் பெருகினது. ஒரே ஒரு காரியம், பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவோடு சமாதானமாய் நாம் இணைந்து விட வேண்டும். அப்போஸ்தலர் 18:24 வசனம். அப்போஸ்தலர் 18:24 வசனம். அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொழுது வார்த்தை மாற்றிருக்கிறேன். தேவ மார்க்கத்தை குறித்த ஒரு உபதேசத்தை இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். தேவ மார்க்கம் என்கிற கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பல்லோ என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுடைய கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டிருந்தான். இதுதான் அந்த உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம். பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவோடு இணைந்து விடுதல். இந்த உபதேசத்தில் அவன் நிலைத்திருந்தான். அது போதில்ல, அதற்கு பிறகு இது காரியங்களை குறித்து அதிகமாய் போதித்து கொண்டு வந்தான். அவனுக்குள்ளும் கிருபை பெருகிருந்ததை நாம் அங்கே பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். நேரமானபடியா நான் கடந்து செல்வேன். 2 தீமோத்தேயு 4:1. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசனமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தை சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது 1 தீமோத்தேயு 6:3 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனம், பக்திக்கேற்ற உபதேசம் பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான வசனமும் தேவ பக்திக்கேற்ற உபதேசமும். இதுதான் அப்போஸ்தலர் ஊழியத்தினுடைய விளைவுகள். அது ஆரோக்கியம், ஆத்மாவுக்கு அது ஆரோக்கியமாயிருக்கும், சரீரத்துக்கு அது ஆரோக்கியமாயிருக்கும், தேவ பக்தியால் வளர்வதற்கு ஏற்ற உபதேசமாயிருக்கும். இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். வளர்வதற்கு எப்படி வளர்வதற்கு? பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுவோடு மனுஷன் இணைந்து விட்டால் அவன் அவரோடு வளர ஆரம்பித்து விட்டான். இதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். அது ஆரோக்கியம் உள்ளதா இருந்தது. அதுக்கு முந்தின தீமோத்தேயு எழுதுகிற சிலர் அதை விட்டு விட்டார்கள். தங்களுக்கு அது தேவையானதை மாத்திரம் பெற்றுக் கொண்டார்கள், எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். தங்களுக்கு எது தேவையோ அந்த போதகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஆரோக்கியமான போதகத்தை விட்டு விட்டார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 5:4. இவ்வளவு நேரம் பார்த்தோம், அவரோட உடன்படிக்கை
உடன்படிக்கை செய்தால், சமாதானத்தோடு ஒப்புரவாகிவிட்டால் நம்ம எல்லாம் கிருபையின் மேல கிருபை பெறுவோம். ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையும் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு பிரிந்தால் கிருபை நின்று விழுந்து போவோம். அதுதான் இது இணைந்து படுகிற அனுபவம். எதுக்கு சமாதான உடன்படிக்கை என்றால், கிருபை வேண்டுமானால் இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும், ஒப்புரவாகிற உபதேசத்துல வந்துவிட வேண்டும். அப்ப இதை விட்டு விலகி இயேசு விட்டு பிரிந்து விட்டால் கிருபையிலிருந்து விழுந்து விடுவீர்கள் என்று வசனம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப இயேசு விட்டு நாம் பிரிந்து விட்டால், தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து விட்டால், சமாதான உடன்படிக்கை அப்போஸ்தலர் உபதேசத்தை விட்டு ஒப்புரவாகுதல் ஊழியத்தை விட்டு நாம் பிரிந்து விட்டால் கிருபையிலிருந்து விழுந்து விடுவோம். கிருபை இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை, எதுவும் நமக்கு காரியங்கள். கிருபை தான் எல்லாத்தையும் தந்திருக்காரு. இந்த உபதேசத்தை விட்டு விட்டால் கிருபையிலிருந்து மனுஷன் இழந்து போக. 7ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இதுவரைக்கும் கிருபை இருந்தது. அவன் கிருபை இருந்தால் ஓட்டம் நன்றாக இருக்கும். இந்த ஒப்புரவாகுதல், சமாதான உடன்படிக்கை வந்து விட்டால், நாமும் இயேசுவும் இணைந்து விட்டால் ஓட்டம் நன்றாக இருக்கும். நன்றாய் ஓடலாம், நம்முடைய பாதைகள் செம்மையா இருக்கும். அந்த கிருபை எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொண்டே போகும், ஓட்டம் நன்றாக இருக்கும். இயேசுவை விட்டு பிரிந்து விட்டால், சமாதான உடன்படிக்கை உடைந்து விட்டால், அந்த 4ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டபடி கிருபையிலிருந்து நாம் விழுந்து விடுவோம். ஆகவே மீகா 7:18 சொல்லப்பட்டபடி அவர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன். கிருபை செய்ய விரும்புகிறபடியால் கோபம் வையாமல் இருக்கிறார், நம்ம மேல கோபம் கொள்ளாமல் இருக்கிறார். ஆகவே நாம் கிருபையை காத்துக்கொண்டு இரத்தத்தினால் நம்மை கழுவுவதற்கு இந்த நாட்களில் அதிகமாய் ஒப்பு கொடுத்து அவரோடு இணைக்க அர்ப்பணிப்போம். கர்த்தர் கிருபையால் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் தியானித்து இந்த பரிசுத்த வாரத்திற்குள் பிரவேசிக்கும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் இந்த பரிசுத்த வாரத்தில் இந்த சன்னிதானத்தில் வந்து விசேஷமாக உமது கிருபையை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீரே. அது மேலான பாக்கியம். நீர் கிருபை செய்ய விரும்புகிற தேவன், நீர் கோபம் வையாத தேவன். எங்கள் பாவங்களை நீர் பார்த்திருந்தால் நீர் கடிந்து கொண்டிருக்க வேண்டும், கோபம் கொண்டிருக்க வேண்டும், எங்களை விரட்ட வேண்டும். ஆனால் கிருபையால் எங்களை நினைத்தருள் இருக்கிறேன். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக கல்வாரியிலே எங்களுக்கு இரத்தம் சிந்தினீரே. அந்த தூரமாய் இருந்த எங்களை அந்த கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை சமீபமாக்கி இருக்கிறது. எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவோடு சமாதான உடன்படிக்கை, இயேசுவோடு ஒப்புரவாகும்படி அந்த சிலுவை இரத்தம் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறது. தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு சேர்க்கும்படி விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்மோடு இணைக்கும்படியாக உண்மையே தந்திருக்கிறீரே. நாங்கள் எல்லாரும் உம்மோடு இணைக்கப்பட வேண்டும். இந்த அப்போஸ்தல ஊழியத்தின் அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்தில் நாங்கள் எல்லாரும் நிலை எங்களுக்கு உதவி செய்யுங்க. உலகத்தின் காரியம் எங்களுக்கு தடையா இல்லை. கிருபை பெற்றுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கும் இயேசுவுக்கும் இடையில எந்த ஒரு உலகத்தின் காரியங்களும் வராதபடி இருக்க இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கருவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருங்க. எங்கள் இருதயத்துல சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க. நீர் எங்களோடு இருந்தால், நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகி இருந்தால் கிருபை மேல கிருபை பெறுவோம். எங்கள் ஓட்டம் நன்றாக இருக்கும், எங்கள் வாழ்வு செழிப்புள்ளதா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கிருபை விட்டு விலகுவோம் ஆனால், இயேசுவை விட்டு விலகுவோம் ஆனால் நாங்கள் விழுந்து போவோம், கிருபை நின்று விழுந்து போவோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை நீங்களாக்கி ரட்சித்தருளுங்க. இயேசுவோடு இணைக்கப்படணும். அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்க. யாரெல்லாம் ஆதி திருச்சபையில் இந்த அப்போஸ்தல உபதேசத்திற்கு, இந்த அப்போஸ்தல உபதேச காரியங்களை கீழ்ப்படித்தார்களோ, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் காரியங்களை அனுபவத்தில் சேர்ந்து கொண்டார்களோ, எல்லார் மேலும் கிருபை பெருகிட்டு கேட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆவியான நிறைவை பெற்றுக் கொண்டார்கள். அதே போல சபைகள் பெருகினது. சொன்ன மனுஷனுக்கும் கிருபை பரிபூரணமாய் பெருகினது. அதே போல எங்களுக்குள்ள கிருபை பெருகட்டும். எல்லாருக்குள்ள பரிபூரணமான கிருபை பெருகுவதாக ஒப்புரவாகுதலுடைய ஐக்கியத்தை எல்லாருக்குள்ளும் நாங்கள் இயேசுவோடு உடன்படிக்கை செய்யணும். நாங்கள் இயேசுவோடு இணைந்து கொள்ளணும், இயேசுவோடு ஒப்புரவாக்கி கொள்ளணும். அதற்கு இடையா இருக்கிற உலகத்தின் கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள் எதுவா இருந்தாலும், எங்கள் மாம்சத்தின் கிரியைகளா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. உலகத்துக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம், உலகத்தின் மனிதர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம்,
உலகத்தின் பொருள்களுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கலாம். இந்த பொருள் பிடித்திருக்கிறது, இந்த பொருள் மேல ஆசை, இந்த எதையாவது ஒரு காரியத்தை முன்னிறுத்திருக்கலாம். அதுவும் எங்களுக்கு விக்கிரக ஆராதனை பாவமாய் மாறி போகும். அண்டவர்கள்பட்ட அநேக சூழ்நிலைகளை நாங்கள் உண்மை விட்டு விலகி இருக்கலாம், உமக்கு இரண்டாம் இடத்தை ஒதுக்கி இருக்கலாம். அது எல்லாமே எங்களுக்கு பாவம். அண்டவரே, அவைகள் எல்லாம் மன்னித்து அந்த சிலுவையின் ரத்தம் எங்க எல்லாரையும் கழுவி தூரமாய் இருந்த எங்களை சமீபமாய் மாற்றி இருக்கட்டும். நாங்கள் அந்த ஒப்புரவாக ஊழியத்தில் எல்லாரும் இணைந்து இருக்கட்டும். இந்த ஒப்புரவாக உபதேசத்துல நாங்கள் எல்லாரும் உடன்படிக்கை செய்யப்பட ஆண்டவரே உதவி செய்யுங்க. இயேசுவோடு இணைந்து வாழும் அனுபவத்தை எல்லாருக்கும் தாங்க. நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் என்றால் இது எங்களோடு இருப்பதினால், இது எங்களோடு வருவதினால், ஒரு கிருபை எங்களோடு கூட இருப்பதினால் இந்த கிருபை இழந்து விடக்கூடாது. எல்லாரையும் கர்த்தர் கிருபையால் நிரப்புங்க. எல்லாரோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்வீராக. நாங்கள் உமோடு இணைய தேவனே கிருபை செய்யுங்க. உமோடு இணைந்து வாழும் அனுபவத்தை எல்லாருக்கும் தந்து வழி நடத்துங்க. நீர் எங்களை ஆளுகை செய்யும் அனுபவத்திற்குள் எங்கள் எல்லாரையும் தந்து அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரோடு கூட தேவ கிருபை பெருகட்டும், தேவ சமாதானத்தின் கிருபை எல்லாரோடும் பெருகட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தேவ கிருபைக்குள் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிப்போம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து பணி நடத்துங்க. இந்த நாளின் பணிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் அவங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம். பிரயாணங்களை வாய்க்கப்படுங்க, தேவைகளை சந்தித்துள்ள அன்றாட பணிகளை தேவ காரம் கூட இருக்கட்டும். அதிசயமாய் கர்த்தர் வந்து கிருபையால் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை அதிசயமாய் கர்த்தர் வழி நடத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். அநேக தேவைகள் உண்டு, ஒரு கிருபையே நம்பி இருக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த தேவ கிருபையை நம்பி இருக்கிறோம். எங்களால் ஒன்றும் இல்லை, எங்களால் முடிந்ததை செய்திருக்கிறோம். கர்த்தாவை இனியும் ஒரு கிருபையால் எங்களை வழி நடத்துங்க. இந்த நிறைவு பணிகளில் கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் வேண்டும் என்று நாங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் நடைபெற இருக்கிற மார்பிள்ஸ் அவருடைய பணிக்காக சமூகத்தில் வருகிறோம். அந்த பணி செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொடுங்க. தரையிலிருந்து மேலே கொண்டு செல்கிற எல்லா பணிகளிலும் பாதுகாவலை கர்த்தர் கொடுப்பீராக. நேர்த்தியாய் இது பதிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது அழகாயும் கிரமமாயும் அதனுடைய ஒழுங்காய் செய்யப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. அந்த பதிக்கிறவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் தருவீராக. இன்னும் மற்ற சுற்றி நடைபெறுகிற எல்லா பூச்சி பணிகள், எலக்ட்ரிசிட்டி பணிகள் எல்லாத்திலையும் கிருபை பெருகட்டும். எல்லாரோடு தேவ கிருபை இருந்து ஆளுகை செய்வதாக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து தேவ ஞானம் அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்யட்டும். தேவ ஆவியானவர் அந்த ஸ்தலத்திலிருந்து கிரியை செய்யுங்க. ஒவ்வொன்றும் உம்முடைய வழிநடத்துதலில் சித்தப்படி செய்வதற்கு கர்த்தாவே கிருபை தந்து வழி நடத்துங்க. கிருபையால் எல்லாரும் செய்து முடிப்பீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களை கூட்ட வீட்டு ஜெப கொள்கை திருமதி தவசிமணி அவருடைய வீட்டில் ஜெப கொள்கை நடைபெறும். சரி.